வாய்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம் வாழ்க்கையில் இன்று சர்வசாதாரணமாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு செயலை பற்றி தான் இக்கதையில் பார்க்க போகிறோம். அதனுடைய சுருக்கமாக, நாம் அந்த செயலை மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது இனிமையாக இருக்கும், அதே செயலை மற்றவர்கள் நமக்கு செய்யும் போது கசப்பாக இருக்கும். இன்று வாய் தவறி விழும் வார்த்தைகள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானவை. அப்படிப்பட்ட வார்த்தையின் விளைவை பற்றி இக்கதைக்குள் சென்று பார்ப்போம். ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் கூட படிக்கும் சக மாணவனை பற்றி தப்பும் தவறுமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆசிரியர் அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது சரியாக இருந்தால் நான் உங்களிடம் 3 கேள்வி கேட்கிறேன். அந்த 3 கேள்விகளுக்கு உங்களிடத்தில் ஆம் என்ற பதில் இருந்தால் நீங்கள் அவரை பற்றி தொடர்ந்து பேசுங்கள் என்று கூறி ஆசிரியர் கேள்வியை கேட்க தொடங்கினார். அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டு தான் பேசுகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அவரின் நல்ல செயல்களை பற்றி தான் பேசுகிறீர்களா என்று கேட்டார். அதற்கும் இல்லை என்று சொன்னார்கள். அவரை பற்றி பேசுவதால் உங்களுக்கு ஏதேனும் நல்ல பலன் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கும் அவர்கள் இல்லை என்று பதில் சொன்னார்கள். உடனே அந்த ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, யாருக்கும் எந்த பலனும் இல்லாத போது, அதை நீங்கள் நேரடியாக பார்க்காத போது எந்த ஒரு செய்தியையும் பேசாதீர்கள். ஏனென்றால் நல்ல நட்பு ஆரோக்கியமான விவாதங்களையே மேற்கொள்ளும். அடுத்தவர் பின் நின்று புறம் பேசும் போது அறிந்து கொள்ள வேண்டும், நம் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று. ஈரம்பட்ட மண்ணில் விழும் கால் தடங்களை விட காயம்பட்ட மனதில் எழும் வடுக்கள் வார்த்தையில் அடங்காது. காயம்பட்ட யாவும் காலத்தில் கையில் நியாயப்படும். அதனால் வார்த்தைகளால் யாரையும் பழிக்காதீர்கள். நல்லுறவை வன்முறையால் இழக்காதீர்கள். நட்புறவை இழிமொழியால் தொலைக்காதீர்கள். மனிதர்கள் ரத்தமும் சதையும் உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்லாமல் உலகில் தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை. நீங்கள் யாரையும் இழந்து விடாதீர்கள் என்று கூறினார். ஆம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தால் நம் கண் முன்னே நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், ஆனால் பின் சென்று கெட்டதை தான் பேசுவார்கள். இதைத்தான் நமக்கு முன் சென்றோர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார்கள். கண் நின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல் என்றார் திருவள்ளுவர். அதாவது, ஒருவனுக்கு எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத நேரத்தின் போது பின் விளைவை எண்ணாமல் ஒருவரை பற்றி குறை சொல்லக்கூடாது. எவர் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசி திரிகிறார்களோ அவர் தன் சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி பேசுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்வோம். இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.